நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ரைட்டிங் பேஸ்டாக ஒரு டேரக்டர் வந்து தன்னை வந்து காமிச்சிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அந்த வகையில் இது பண்ண அப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அந்த வகையில் அந்த வரிசையில் சிவகுமார் முருகேசன் ஆட இருக்கிறாரு. உருவாகும் விருமாண்டி யூனிவர்ஸ். எஸ், ஒருவேளை விருமாண்டியோட புள்ளதான் எஸ்கேவா? பிரதீப் ரங்கநாதன் எஸ்கே வேணான்னு சொன்ன கதையை நடிச்சிருக்காரா, இல்லை எஸ்கே வந்து பிஸியானனால நம்மள மாதிரி ஒரு பையன் இருக்காங்க அந்த பையன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எஸ்கே தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு எல்ஐகேவை கொடுத்தாரா? எஸ்கே என்ன கேட்டிருக்கிறாருன்னா, கமல் அவர்கள்கிட்ட எனக்கு 60 கோடி சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டதா ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோட் படத்துல எஸ்கே நடிச்சது துப்பாக்கியை புடிங்க சிவான்னு சொல்லி அவர் தான் கிளப்பி விட்டது. எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயத்த. ஆக்சுவலி அவங்க மீட் பண்ணதே அவங்க 2 பேரும் படம் பண்றதுக்காக. இந்த படம் ஒரு ஏத்திஸ்ட் படம். சேயோன் ஏத்திஸ்ட் படம் தான். ஒரு ஃபேக் சாமியாடியா வந்து இருந்திருக்காரா அப்படின்ற மாதிரியா? அப்படின்ற மாதிரி அதுதான் உண்மை. ஏன்னா அங்க சாமி எந்த சாமி தக்காளி அப்படின்னு சொல்லி பேசிச்சு. தக்காளி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இன்னைக்கு நம்ம பேச போறது எஸ்கே உடைய growth, எஸ்கே உடைய சம்பளம், எஸ்கே உடைய சேயோன், எஸ்கே உடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக மொத்தம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம எஸ்கே பத்தி தான் வந்து அவரோட தரமான அப்டேட்ஸ் பத்தி தான் பேச போறோம். பார்த்தவங்களே தெரிஞ்சிருப்பாங்க இதுக்கு எதுக்கு மறுபடியும் இப்படி ஒரு அப்டேட். ஓகே, சோ சிவகார்த்திகேயனுடைய சம்பளம் அதிகமாயிருச்சா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, RKFI உடைய சேயோன் படம் வந்து எஸ்கே வந்து பண்றாரு. அதை நம்ம ஒரு ப்ரோமோ கட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கே, இது ஒரு மாதிரி வேற மாதிரி ஃப்ளேவரா இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்ட ஒரு படம் தான். எஸ்கே என்ன கேட்டிருக்கிறாருன்னா, கமல் அவர்கள்கிட்ட எனக்கு 60 கோடி சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டதா ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மார்க்கெட் வேல்யூ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 10, 15, 20, 25, 30 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவும் இப்ப அவர் வந்து அடுத்த தளபதின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. ஸோ அதனால அவர் 60 கோடி சம்பளம் வாங்கினதா பேசப்படுது. இது ஒரு டாக்கா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தோட ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரோமோ அனௌன்ஸ் பண்ணி அது அஃபிஷியலா ஒரு விஷயம் நடந்தக்கப்புறம் அவரோட சேலரி வந்து இவ்வளோ அவ்வளோ கேட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து மேபி ஒரு டாக்கா தான் இருக்கலாம் அப்படின்றது. ஆனா அவரோட மார்க்கெட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில இப்படி வந்து growth இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது உண்மைதான். ஏன்னா நீங்க இந்த விஷயத்த வந்து நம்பணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தையும் நம்ப கூடாது. ஏன்னா அயலான் படத்துக்கு இவரு இல்ல வேணாங்க சம்பளமே வேணாம் அப்படின்னு நடிச்சு கொடுத்துருக்காரு. அப்பனா அது மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதனால எஸ்கே வந்து தன்னால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அண்ட் நீங்க வந்து ஒவ்வொரு படத்துக்கும் பார்க்கும்போது எஸ்கே உடைய ஆக்டிங் வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவரை வந்து நிறைய இடங்கள் அவர் எப்பா சிரிக்க தெரியும், நடக்க தெரியும், ஆட தெரியும், ஓட தெரியும், பேச தெரியும், இதுதான்ப்பா தெரியும், நடிக்க தெரியாதுப்பா சொன்ன கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு தான் அமரன் படம் செம்ம பதிலடியாக இருந்துச்சு. இப்போ அமரனில் ஒரு கண்டென்ட் பேஸ்டான படம். அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா மதராசி, அதுவும் கண்டென்ட் பேஸ்டான படம். ஆனால் நீங்கள் வந்து பராசக்தி பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங்கில் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து வேற கணக்கு அப்படின்னே வச்சுக்கலாம். எஸ்கேக்கு வந்து அமரனுக்கு அப்புறமா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அதில் கண்டென்ட் இருக்கணும், அதில் வந்து டிஃபரன்சியேஷனாக ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு. மதராசி படத்தில் ஒருவேளை அவர் வந்து ஒரு சைக்கோபாத் பேஸ்டான ஒரு கேரக்டர் இல்லைன்னா படம் கன்ஃபார்மாக அடி வாங்கியிருக்கும். படம் வந்து இப்போ நம்ம பேசப்பட்ட அளவுக்கு கன்ஃபார்மாக அது வந்து பெருசாக பேசப்பட்டிருக்காது. எப்போ வருவாப்புல நடிப்பாப்புல போவாப்புல அப்படின்ற ஒரு வாய்க்கு வந்து அது இடம் கொடுத்துருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அமரனுக்கு அப்புறமா எஸ்கேவுடைய எஃபர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்ப்பா, நான் சும்மா நடிச்சுட்டு வந்து போனாலே வந்து 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்றத தாண்டி அமரன்ல ஒரு ஃபிசிக்காக இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா மதராசியில் எஸ்கே இந்த அளவுக்கு ஒரு ஸ்டண்ட்டு பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அமரன் அப்பா மாசா பண்றாப்ல, ஆடியன்ஸ் அவர் எந்த அளவுக்கு வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவரோட கையில வந்து எடுத்துக்கிட்டாரு. ஓகே, என்னை வந்து கொண்டாடுறாங்கன்னா அதுக்கான டெஃபினேஷன் வந்து நான் கொடுக்கணும், அதுக்கான டிட்டர்மினேஷன் என்னோட டெடிகேஷனை நான் கொடுத்துதான் ஆகணும். அப்படி இருந்தாதான் மக்கள் கிட்ட போய் அது ரீச் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து பிடிச்சிட்டாரு. என்னதான் அவர் வந்து நிறைய நெகட்டிவாகவும் நிறைய அடிச்சாலுமே இல்லைங்க நான் கொடுக்கறத நான் கொடுப்பேங்க அப்படின்றத தரமா கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. ஆக்சுவலி பராசக்தியில அவர் நிறைய கான்ட்ரவர்சியில உள்ள இழுத்தாங்க. ஆக்சுவலா பராசக்தி ஸ்கிரிப்டுக்கும் எஸ்கேக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் தன்னுடைய கெரியருக்கு ஒரு நல்ல படம் கொடுக்க போறேன், தமிழ் பேஸ்டா ஒரு படம் வருது, ஏன்னா இதை யூஸ் பண்ணிக்க போறேன்றது மட்டும்தான் அவருடைய காரணமா இருக்கும். அவர் எந்த கான்ட்ரவர்சிக்கும் அவர் பொறுப்பே ஆக முடியாது. அவரால் வேணானும் அந்த படத்தை சொல்லியிருக்க முடியாது. ஸோ அதனால பராசக்தி ஒரு கணக்கு. நீங்க இப்ப நம்ம சிவகுமார் முருகேசனுடைய படம் சேயோன் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா, அது ட்ரெய்லர்
பேஸ்டாக அந்த கிளிம்ஸ் பார்த்தப்பே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு சாமி வேஷம் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த கிளிம்ஸை நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, சாமி ஆடுறவங்க நீங்கள் இத்தனை காலங்களில் ஒரு படத்தில் சாமி ஆடுறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க மூஞ்சில ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு வெறித்தனம் இருக்கும். செமையா மிரட்டி விட்டாங்கப்பா. அந்த ஒரு வைப் செட் அந்த பண்ணி வைப் வச்சிருக்கும். இருக்கும். ஆனா அந்த வைப் இல்ல. ஓகே. சோ இந்த படம் ஒரு ஏத்திஸ்ட் படம். ஓகே. சேயோன் ஏத்திஸ்ட் படம் ஒரு தான். ஃபேக் சாமியாடியா வந்து இருந்திருக்காரா அப்படின்ற மாதிரியா? அப்படின்ற மாதிரி அதுதான் உண்மை. Okay. ஏன்னா அங்க சாமி எந்த சாமி தக்காளி அப்படின்னு சொல்லி பேசுச்சு. தக்காளி வரேண்டியே. ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஏத்திஸ்டா ஒரு ஃபேக் சாமியாடியா தான் அந்த கிளிம்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளேவர் என்னவா இருக்கும்னா, இன்னொன்று எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கமல் சார் ப்ரொடியூஸ் பண்றாரு, அப்பனா வந்து ஏத்திஸ்ட் படமா தான் அந்த படம் இருக்கும் ஓகே. அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேயோன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு சாமி மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா அவனுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மூலமா சாமி மேல நம்பிக்கை வந்து, அது சாமின்னு இல்லைங்க, சாமி அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை அப்படின்றத ரொம்ப அழகா இந்த படம் சொல்ல போகுது அப்படின்றதுல எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. அதுதான் அந்த படத்துல இருக்கும். நான் யார்ட்டையும் நான் கதைலாம் கேட்கல. இந்த மாதிரி இப்படி ஒரு அசம்ப்ஷன் வந்து இருக்கலாம் அப்படின்றது உங்களோட சொல்றேன். ஏன்னா இதே கான்செப்ட்லாம் பாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாங்க. நீங்க அர்ஜுன் தாஸ் லீடா பண்ணிருப்பாங்க. படத்தோட கண்டென்ட் நல்லா இருக்கும். அது கடைசியில சூப்பரா கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க ஒரு விஷயத்த, கடவுள்ன்றது இப்படிதான் அப்படின்னு. ஸோ அது வந்து கமர்ஷியலா ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க. பட் சேயோன் வந்து கமர்ஷியலா ஒரு கண்டென்ட்டை இப்படி டெலிவர் பண்ண போறாங்க அப்படின்றது 100% ட்ரூ. ஏன்னா தாய் கிழவி படத்துடைய ஒரு சக்சஸ் நம்ம பார்த்துருப்போம். தாய் கிழவி வந்து 50 கோடிக்கு மேல அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த டைரக்டர் நம்பியிருக்காருன்னா, எஸ்கே இந்த படம் பண்ணும் போதே அடுத்த படமும் நான் இவர் கூட பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் அந்த ஹோப் வந்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம், இப்போ நம்ம தமிழ் சினிமால நிறைய சினிமாட்டிக் யூனிவர்சஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். எல்சிஓவா இருக்கட்டும், நம்ம வடசென்னை வெற்றிமாறன் சாரோட யூனிவர்ஸ் அப்படின்னு நிறைய பார்க்கும்போது, இந்த சேயோனும் வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து நம்ம ப்ரோமோல வந்து ஒரு வாட்ச் பார்த்து அந்த வாட்சை பத்தி நிறைய பேசியிருந்தோம் இல்லையா? விருமாண்டி படத்துல கமல் சார் யூஸ் பண்ண அதே வாட்ச் தான் இப்ப சேயோன்ல எஸ்கேவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. சோ இது வந்து விருமாண்டியோட யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு டாக்குமே இருக்கு. இதை எப்படி சொல்லலாம், உருவாகும் விருமாண்டி யூனிவர்ஸ். எஸ். ஒருவேளை விருமாண்டியோட புள்ளதான் எஸ்கேவா? ஐயோ சாமி. இல்ல அன்னலட்சுமி வந்து இறந்துட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஏதோ ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதை வந்து இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஆனா கன்ஃபார்மா விருமாண்டி பேஸ்டா ஒண்ணு இருக்கும். அது வந்து ப்ரொடியூசரை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இந்த மனுஷன் இப்படி சொன்னா நான் ஒத்துப்பாருப்பா அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, நம்ம மேட்டர் இருக்குப்பா, அப்போ ஓகே இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்திருக்கலாம். மேபி நான் சொல்றேன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா இந்த படம் வந்து விருமாண்டி அப்படின்னு ஒரு சாமி சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து நீங்க வந்து உசிலம்பட்டியில கருமாத்தூர்ல இருக்கக்கூடிய விருமாண்டி கோவில் பத்தின ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம விருமாண்டி சாமி கும்பிடுறவங்க முருகனை கும்பிட மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட கதையா இருக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறாங்க. ஏன்னா விருமாண்டி சாமி அப்படின்ற ஒரு சாமி இருக்காங்க. ஓகேவா? இதை பார்த்தா முருகன். ஸோ அது ஒரு 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 அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸா இருக்கும். அதுக்கான கிளாஷ் தான் இந்த படமா இருக்கும். அந்த என்ன நடக்க போகுது அப்படின்றது சொல்லுவோம் பாத்தீங்களா, சைவம் வைணவம். தசவதாரம் படத்துல கமல் சார் பேசின மாதிரி எஸ்கே வந்து சேயோன்ல பேச போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த படம் வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில நிறைய பேர்ட்ட தெரியும், அந்த சிவகுமார் முருகேசன் அப்படின்றவரு, அவரை என்னப்பா அந்த பையன் பழைய செருப்பு போட்டிருக்காரு, சாதாரண ஒரு சட்டை போட்டிருக்காரு, அவரை பார்த்தா ஒரு சாதாரண மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு அவர் மாற போறது இல்ல. பட் அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருப்பார். ஏன்னா நிறைய பேர் அவர் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ரைட்டிங் பேஸ்டா ஒரு டைரக்டர் வந்து தன்னை வந்து காமிச்சிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்காங்க. அந்த வகையில இது பண்ண அப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப அந்த வகையில அந்த வரிசையில சிவகுமார் முருகேசன் ஆடா இருக்கிறாரு. இப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா 60 கோடி ரூபாய் சம்பளம் கேட்ட எஸ்கே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. 60 கோடி ரூபாய் கேட்கிறாரா இல்லையா அப்படின்ற போது என்னமோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இண்டஸ்ட்ரியில நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா யாரும் பெரிய பட்ஜெட்ல படம் செலவு பண்ண போறது கிடையாது. புது கதை, புது ஹீரோ, நான் செலவு பண்ணாமல் எனக்கு பெருசாக டேமேஜ் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணிடணும். நெட்ஃப்ளிக்ஸோ ஓடிடியில் ஏதோ ஒன்று படத்தை கொடுத்து
சேஃப்டி ஆகணுன்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த கதை செலெக்ஷன் பத்தி சொல்லும் போது எஸ்கே அவர்கள் வந்து சில ப்ராஜெக்ட்ஸை வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ரிஜெக்ட்டுமே பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் ஆகி இல்லைங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ஜோன் அந்த மாதிரி டிசிஷன்ஸுமே எடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம LIK படமே நம்ம எஸ்கே பண்ண வேண்டியதுதான், அதுக்கான போஸ்டர்ஸ்லாம் கூட வந்து ஏதோ சில ரீசன்ஸ்னால அதெல்லாம் வந்து நடக்காம போயிருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படி இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா குட் நைட் படத்தோட டைரக்டர் சந்திரசேகரன் அவருடைய விநாயக் சந்திரசேகரன் அவருடைய படத்தை வந்து எஸ்கே வேணான்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. பட் அது கன்ஃபர்மேஷனா இல்ல. பட் மேபி இப்ப வேணாம்ப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எஸ்கே வந்து ரஜினி அவர்களுடைய ரஜினி சாருடைய டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றாரு. 2 படம் நம்ம வந்து கமர்ஷியல் படமா கொடுத்துட்டு ஒரு படம் சட்டிலா ஒரு படம் கொடுக்கணும், 2 படம் கமர்ஷியலா கொடுத்துட்டு சட்டிலா ஒரு படம் கொடுக்கணும்ன்ற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றதா கேள்விப்பட்ட. நீங்க படங்களை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். மாவீரன் வந்து நல்ல ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு படம். அது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்மள மாதிரி ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்கு. பட் CB சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பெரியவங்க நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 அந்த படமும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் இருங்க சார் வந்துடுறேன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் எஸ்கே வேணான்னு சொன்ன கதையை நடிச்சிருக்காரா, இல்ல எஸ்கே வந்து பிஸியானனால நம்மள மாதிரி ஒரு பையன் இருக்காங்க அந்த பையன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எஸ்கே தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு LIKவை கொடுத்தாரா அப்படின்னு ஒரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா விக்னேஷ் சிவனும் எஸ்கேவும் பேசி இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் அந்த அந்த LIK தான் இப்ப பிரதீப் ரங்கநாதன் பண்றாரு. ஒருவேளை ஜென்சி கிட்ட அவர் பண்ணா நல்லா இருக்குங்க அப்படின்னு மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அண்ட் எஸ்கேவும் பிஸி, அடுத்தடுத்து படங்கள் பிஸி, மணிகண்டன் பிஸி, நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து இந்த நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே பிஸியா இருக்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்து என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சேயோன் கண்டிப்பா ஒரு நல்ல தரமான படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. கோட் படத்துல எஸ்கே நடிச்சது துப்பாக்கிய புடிங்க சிவான்னு சொல்லி அவர் தான் கிளப்பி விட்டது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயத்த. ஆக்சுவலி அவங்க மீட் பண்ணதே அவங்க 2 பேரும் படம் பண்றதுக்காக தான். எஸ்கே விபி அதாவது வெங்கட் பிரபு காம்போ படம் ரெடி ஆகிறதுக்காக தான் கோட்லயே மீட் பண்ணிருக்காங்க. எங்கடா வடைய காணோம். நடுவுல கூட ஒரு ரீல் பார்த்திருந்தோம், வெங்கட் பிரபு சார் கூட வந்து அந்த ஒரு பார்ட்டில நம்ம சிவா சார் வந்து மீட் பண்ணதெல்லாம். சோ அந்த படத்துக்காக தான் ஒன்னா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கூட பார்த்திருந்தோம் இல்லையா. சோ இப்போ அந்த படத்துக்கு என்னாச்சு? ஸோ அந்த படம் எவ்வளவு வேகமா வரப்போகுது அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி எஸ்கே வந்து விபியும் லிஸ்ட்ல வச்சிருக்காரு. அது ரிஜெக்ட் ஆச்சா ஆகலையா அப்படின்றத தாண்டி பண்ணலாம் தலைவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இப்ப கமல் சாரோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் வருதுன்னும் போது அவரால் வேணான்னு சொல்ல முடியாது, பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணி தான் ஆகணும். ஆனா விபி ப்ராஜெக்ட்டுக்கு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாராம். அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னும் அந்த படம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஹோல்ட்ல இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மா பண்றதுக்கு தானே வாய்ப்புகள் இருக்கு. சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இந்த காம்போ ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நம்ம ஆட்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, மங்காத்தா வேணும்னுவாங்க, இன்னொரு கோட்டு வேணும்னுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்காகவே பயந்து வேணாங்கம்மா கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கணும் தலைவா, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த குமுதம் டாக்ஸ்ல நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம் திவ்யா. நன்றி திவ்யா. நன்றி யோகி. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.